ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் அடுத்து வரக்கூடிய 15 நாட்களானது எப்படி இருக்குது அப்படின்னு 12 ராசிகளுக்குமே தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடியது கன்னிராசி நேயர்களுக்கான பலன்கள். கன்னிராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகளானது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும். ஏன்னா எல்லாத்துக்குமே முக்கிய காரணம்னா இந்த கிரக அமைப்புகள் தான். கிரகநிலைகளானது சரியாக இருந்துச்சு அப்படின்னா யாரையும் எதுவுமே பண்ணவே முடியாது. அப்படி பார்க்கையில் செப்டம்பர் 13ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. செப்டம்பர் 15 அன்னைக்கு சிம்ம ராசிக்கு சுக்கிரன் வராரு. செப்டம்பர் 15 கன்னிராசிக்கு புதன் பயிற்சி ஆகிறாங்க. செப்டம்பர் 17ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் சிம்மத்தில் இருந்து கன்னிராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மேலும் இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சிம்மத்தில் தான் அமர்ந்து ஆட்சி செய்துட்டு இருக்கிறாரு. அவரோட புதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தையும் கொடுக்குறாங்க. மேலும் சிம்மத்தில் சூரியன் புதன் கேது ஆகிய திருக்கிரக செயற்கையின் காரணமாக இந்த மாதத்தில் நிறைய சுப யோகங்களும் பார்த்தீங்கன்னா உருவாகுது. இந்த யோகங்களானது கன்னிராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதன ராசி அதிபதியை பெற்றிருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மாற்றங்களை நாங்கள் கொடுக்க போகுது. அதாவது ரொம்பவே உயர்வான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கெல்லாம் ஒரு சில இடங்களில் நல்ல ஒரு வெற்றியானது கிடைக்கும். வெற்றிகரமான ஒரு நேரமாக தான் அடுத்து வரக்கூடிய 15 நாட்களும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆனால் அதே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் உங்களுக்கு சவாலாகவும் இருக்கும். ஸோ ரெண்டையுமே நீங்கள் சமாளிக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க. உத்தியோக ரீதியாக கூட ஒரு சில நேரங்களில் நீங்கள் உயர்வுகளை எதிர்பார்க்கலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு தடை இல்லாமல் நடக்கும். அதாவது எப்படின்னா கன்னிராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அது நடக்கவே நடக்காது. நிறைய தடைகள் பார்க்குற மாதிரி இருக்கும். அதே ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்லை, எதிர்பார்க்காமே நடந்துருச்சு, ரொம்ப சர்ப்ரைஸாக நடந்துருச்சு, சூப்பராக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி தான் இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு இது மாதிரி நிறைய அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அது உங்களுக்கு நல்லதாக தான் நடக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம். உத்தியோக ரீதியாக ஒரு சில உயர்வுகளை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு வியாபாரத்தில் பணவரவு அதிகமாகவே இருக்கும். புதுசாக நிறைய திட்டங்களானது தீட்டக்கூடிய ஒரு சரியான நேரம் அப்படின்னு இந்த நேரத்தை சொல்லணும். குடும்பத்துலேயும் அப்படி தான் உங்களுக்கு இருந்து வந்த எந்த விதமான குழப்பங்களும் இப்போ இருக்கவே இருக்காது. எல்லாமே நீங்கி ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளானது உங்களுக்கு ஏற்பட போகுது. அதாவது உத்தியோகத்தில் மட்டும் கிடையாதுங்க, குடும்பம், கல்வி, வியாபாரம் அப்படின்னு எல்லா விஷயங்கள்லையுமே நீங்கள் மாற்றங்களை தான் சந்திக்க போகிறீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்கள்லாம் அலுவலகத்தில் ஒரு சுமூகமான சூழ்நிலைகளை எல்லாம் உருவாக்குவீங்க. அதனால் உங்களுக்கு வேலையில் ரொம்ப ஆர்வமானது அதிகரிக்கும். ஸோ நீங்கள் நல்லபடியாக ஆக்டிவாக நல்ல வேலை செய்யும் பொழுது அதற்குரிய வெகுமதியும் உங்களுக்கு கிடைக்கும். சம்பள உயர்வு வேணுமா? கண்டிப்பாக அது கிடைக்கும். ஒரு சில வாய்ப்புகள் உங்களை விட்டு தள்ளி போகலாம். அது தள்ளி போனால் உங்களுக்கு நல்லது அப்படின்னு நினச்சிக்கோங்க. எந்த ஒரு விஷயம் உங்களை விட்டு விலகி போகுதோ அது கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லதாக தான் இருக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஸோ அதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமும் கூட கிடையாது. வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் கன்னிராசி நேயர்களே இந்த டைமில் வியாபாரத்தில் விற்பனை அப்படிங்கிறது சுமாராக தான் இருக்கும். சுமாரான விற்பனை இருந்தாலுமே கூட லாபத்துக்கு உங்களுக்கு பஞ்சம் இருக்காது. லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய முயற்சிகள் குறித்து இந்த நேரத்தில் நீங்கள் சரியான திட்டமிடல் எடுக்கிறது அவசியமானது. சரியாக திட்டமிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் எல்லாத்தையும் செய்து முடிக்க முடியுங்க. குடும்பமும் அப்படி தான். குடும்பத்தில் இருந்து வந்த எந்த விதமான சிரமங்களும் இல்லாமல் சிரமங்கள் எல்லாம் நீங்கள் ஆரம்பிச்சிடும். பிள்ளைங்களால் உங்களுக்கு சிறப்பான செய்திகளானது கிடைக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லைங்க, பிள்ளைங்களால் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய அன்பு கிடைக்கும். இந்த அன்பு பார்த்தீங்கன்னா உங்களை இன்னுமே நல்லா மெருகேற்றி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். பணியிடமும் அப்படி தான் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ குடும்பத்துலேயும் நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், சிரமங்கள் எல்லாமே நீங்கி பிள்ளைங்களால் நீங்கள் சிறப்பான செய்திகளை எல்லாம் கேட்பீங்க. பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்துக்காக பணவரவை நீங்கள் அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்குரிய அக்கறைகளையும் முயற்சிகளையும் கண்டிப்பாக எடுத்து வைக்கணும். எந்த முயற்சியுமே இல்லாமல் பணவரவு வேணும் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனமானது. ஸோ புதன் உங்களுக்கு புத்தி காரகனாக இருக்கிறதுனால பெரும்பாலும் கன்னிராசி நேயர்கள் ரொம்ப அறிவாளித்தனமாகவும் தன்னுடைய சுய அறிவின் மூலமாகவே முன்னேற்றம் அடையணும் அப்படின்ற விருப்பத்தோடும் இருக்கக்கூடியவங்க. ஸோ இவங்க யார் சொல்கிறதையும் கேட்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் செய்வாங்க. அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் நீங்கள் பணத்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க.
அதிகமாக உங்களுடைய குடும்பத்தை முன்னோக்கி நகர்த்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து செய்யணுமோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சே ஆகணும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படிதாங்க. சினிமா வாய்ப்புகளானது நிறைய கிடைக்கும். ஸோ நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நல்ல ஒரு மகிழ்ச்சியும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். வாய்ப்புகளை நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாவே போதுமானது. அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்த நிலையை வந்து அடைய முடியும். அதே போல் கன்னிராசி நேயர்கள் இந்த டைமில் புதுசாக முதலீடுகள் எதுவும் செய்யலாமா அப்படின்னா, கிரக சூழ்நிலைகளானது ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்க இருக்கிறதுனால எதையுமே சிந்தித்து செயல்படுறது ரொம்ப நல்லது. எச்சரிக்கையாகவும் இருக்கிறது இன்னுமே நல்லது. ஸோ அனுபவம் இல்லாத முதலீடுகள் ஆபத்தானது அப்படின்றத மறந்துடாதீங்க. ஸோ அதற்குரிய அனுபவங்களை நீங்கள் பெற்றுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்யுங்க. மேலும் ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா குரு 10ல் இருக்கிறதுனால வேலையில் மாற்றம், உத்தியோகத்தில் உயர்வு, சம்பள அதிகரிப்பு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். வாய்ப்பு நிறையவே இருக்குது. சொல்லப்போனால் நன்மையும் தீமையும் கலந்து தான் வந்து இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அதே போல் எச்சரிக்கையாக இந்த 15 நாட்களில் என்ன விஷயத்தில் இருக்கணும் அப்படின்னா, இணையதள மோசடிகளில் வந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறதோ இல்லை ஆன்லைனில் வேறு ஏதாவது கேம் விளையாடுறதோ, பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறதோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மோசடியை தான் வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும். கவனமாக இருங்க. தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நிதானமாக வந்து செய்யுங்க. அவசரப்படுறதுனால எதுவும் நடக்க போகிறது கிடையாது. நிதானமாக செஞ்சீங்க அப்படின்னா சிறப்பாகவே நீங்கள் வந்து வாழ முடியும். கன்னிராசி நேயர்களுக்கு தெரியும் எந்த விஷயங்களில் வந்து ஈடுபடணும், எந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளுக்கு வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னு. அதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனம் செலுத்தி வந்து போராடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகளானதே கிடைக்கும். பண விஷயத்தில் மட்டும் நீங்கள் எப்போதுமே உஷாராக இருக்கணும். அது மட்டும் இல்லை, அக்கறையாக இருக்கணும். அதுதான் வந்து முக்கியமானது. மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை சிந்தித்து செயல்படுறதா ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு சவாலாக இருக்கும், இந்த விஷயத்தை செய்ய முடியலையே அப்படின்ற ஒரு கவலையானது இருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலைகளும் ஒரு சிலருக்கு இருக்கும். ஸோ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்கவுங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள், தசா புத்திகளை பொறுத்து கண்டிப்பாக மாறுபாடு அடையும். அதனால் அவங்கவுங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் வந்து பார்க்குறது ரொம்ப நல்லது. ஒருவேளை நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலில் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்குள்ள ஒரு சில நேரங்களில் நீங்கள் பிரச்சனைகளை கூட சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய வேலையை நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக செய்யுங்க. பணியில் தான் உங்களுக்கு ஆபத்துக்களே வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சந்தையில் சிக்கி இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் திரும்ப பெறுவதில் நிறைய சிரமங்களானது இருக்கும். நீங்கள் போட்ட பணத்தை எடுக்கவே முடியாது. அது ரொம்ப ஆபத்தில் போய் முடிஞ்ச மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் மீண்டு வரணும் அப்படின்னா பல பிரச்சனைகளை கடந்து வர மாதிரி இருக்கும். குறிப்பாக சொத்து தொடர்பான பிரச்சனைகள்லாம் இப்போ இருக்குது. சொல்லப்போனால் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் நீதிமன்றத்துக்கு போகிற மாதிரி கூட இருக்குது. அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் கூட வரும். உணர்ச்சி வசப்பட்டுறாதீங்க. எந்த ஒரு விஷயத்துலேயும் ரொம்ப ரொம்ப நிதானமாக நீங்கள் முடிவெடுக்கணும். முடிவை நீங்கள் நல்லபடியாக எடுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி ஆகிடும். ஸோ எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் முடிவு எடுக்கிறத வந்து தவிர்த்துக்கோங்க. முக்கியமான விஷயங்கள் எதுலேயுமே இந்த டைமில் நீங்கள் முடிவு எடுக்காமல் இருங்க. அதுதான் நல்லது. தேர்வுகளாக இருக்கட்டும், போட்டித் தேர்வுகளாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் தயாராகக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் இந்த டைமில் வந்து ஆர்வம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஸோ அந்த ஆர்வம் இல்லாதனால நீங்கள் அதிகமாக வந்து மார்க் எடுக்கிறதோ அல்லது படிக்கிறதோ முடியாத ஒரு விஷயந்தான். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை நீங்கள் சமாளித்தாகணும். திருமணமாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதை நினைத்து நீங்கள் கவலைப்படுற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்குது. ஸோ மேலும் இது மாதிரி நிறைய பிரச்சனைகளும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இதை சமாளிக்கிறதுக்கு எளிமையாக நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரமும் இருக்குது. தொடர்ந்து நீங்கள் உங்களுக்கு இஷ்ட தெய்வமான கடவுளை வழிபாடுகள் செய்கிறதும் அவங்களுக்குரிய மந்திரங்களை ஜபிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த டைமில் கண்டிப்பாக அதெல்லாம் மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பதிவானது பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்ஸ் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நிறைய விஷயங்களானது உங்களுக்கு எளிமையாக புரியக்கூடிய வகையிலே இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் நல்லது கெட்டது எல்லாமே வந்து கலந்தே தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம சமாளிக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை வந்து போராட வேண்டி இருக்குது.
இந்த காலகட்டங்களில் கன்னிராசி நேயர்களுக்கும் அப்படி தான் இருக்குது. நிறைய சவால்களோடு இருக்கிறதுனால இந்த சவால்களை தாண்டி நீங்கள் முன்னேற்றம் அடையிறதுக்கு கொஞ்சம் உழைக்க வேண்டியிருக்கும், கடுமையாக போராட வேண்டியிருக்கும். இந்த போராட்டங்களுக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகள் ரொம்ப ரொம்ப நிலையானதாகவும் நிரந்தரமானதாகவும் இருக்கும். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், நல்ல வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.